என்னோட வணக்கம். நான் தொடங்கி இருக்கிற இந்த உண்ணாவிரதம் உங்களுக்காக, உங்க பிரச்சனைக்காக. என்ன வயிற்றிலையும் மாரலையும் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவறின ஒரு மனித மிருகத்தை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரியை பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. ஏன் பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா? இல்ல நடத்த முடியாதா? இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துற வெயில்ல வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு, ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. இந்த நாட்டில் இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கிறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க. அது தப்பு இல்ல. தோண்ட ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த நிலைமை மாறணும், இல்ல நாம மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானங்காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை. இந்த உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்கிற உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க பேசுறதுக்கு இங்க மைக்கு இல்ல, அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. பொம்பளைங்க சத்தம் போட்டா 8 ஊருக்கு கேட்கணுவாங்க, அது அந்த காலம். இப்போ 8 ஸ்டேட்டுக்கும் கேட்கும். ஆந்திரா அலரும், பஞ்சாப் பதரும், கர்நாடகா கலகலக்கும், கேரளா கிடுகிடுக்கும், பீகார் பிச்சுக்குன்னு போவோம். ஆனா சில மானங்கட்ட பேமானிங்க பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. அவனுங்க கையில எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பொம்பளைங்களை மதிக்காதவன் எவனும் பதவியில நிலைச்சது இல்ல, நல்லா வாழ்ந்தது இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு புறம்போக்கு மந்திரி ஒரு பொம்பளைய, அது ஒரு எம்பிய மானபங்கப்படுத்திட்டு மந்திரி பவரை வச்சு போலீஸ வச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கலாமா? இந்த நாட்டுல ஒரு எம்பிக்கே இந்த கதின்னா ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன? நம்மள மாதிரி ஏழை பொண்ணுங்களுடைய கதி என்ன? பொண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த நாய் கச்சிச்சு. அந்த வெறி நாய பதவியில இருந்து விரட்டுறதுக்குன்னு நம்ம வவுத்துல பிறக்காத புள்ள, கூட பிறக்காத தம்பி சுபாஷ் சந்திர போஸ் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கு. இந்த போராட்டத்தை தடுக்க நினைக்கிறவங்களையும் தம்பியை அழிக்க நினைக்கிறவங்களையும் ஆட்டிப்பிடுவாட்டி. இது நெத்தியடி நாகம்மாவுடைய சவால் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க மனசுல எரியிற நெருப்பு. அத்த மதிக்கல பிஞ்சிரு செருப்பு.